வணக்கம். இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்துக்கான விமர்சனம். எப்படி இருக்கு படம்? தமிழ் சினிமால காதலுக்கு மரியாதை சேர்க்கிற மாரி, காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம் வந்தது. ஃபாசில் டைரக்ஷன்ல விஜயும், ஷாலினியும் நடிச்ச படம். நிச்சயமா நிறைய பேர் அத பார்த்திருப்பீங்க. ஆனா, காதலுக்கு அவமரியாதை படம் பார்த்திருக்கீங்களா? அதுதான் இந்த படம். அந்த அளவுக்கு காட்சிக்கு காட்சி காதலோட கண்ணியத்தையே கெடுக்கிற மாரி ஒரு படத்த எடுத்து வச்சிருக்காங்க. ஏன் இப்படி சொல்ல வேண்டியிருக்குன்னா, அத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா பார்த்துருவோம். ஹீரோ பவிஷ் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல செஃப்பா இருக்காரு. அவருக்கு ஒரு காதல் தோல்வி, சோக கதை இருக்கு. அதிலிருந்து அவர வெளிய கொண்டு வரதுக்காக அப்பா நரேனும், அம்மா சரண்யா பொன்வனனும் அவர பொண்ணு பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா அந்த பொண்ணு அவரோட ஸ்கூல் மேட் பிரியா வாரியர்னு தெரிய வருது. ஃப்ரெண்ட எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு 2 பேருமே யோசிக்கிறாங்க. அதனால கொஞ்ச நாள் பழகி பார்த்துட்டு செட் ஆனா கல்யாணம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அதே சமயம் எதிர்பாராத விதமா அவர் லவ் பண்ண அனிகாவோட கல்யாண இன்விடேஷன் அவருக்கு வந்து சேருது. பவிஷ் குழப்பமாகறாரு. ஆனா பிரியா ரொம்ப தெளிவான பொண்ணா இருக்காங்க. அதனால அவர்கிட்ட நீ அந்த கல்யாணத்துக்கு போ. அவளுக்கு நிச்சயித்தபடி அங்க கல்யாணம் முடிஞ்சு நீங்க தனியா திரும்பி வந்தா நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அவரும் போறாரு. இதுக்கப்புறம் போன இடத்துல அரங்கேறின குழப்பங்கள் என்ன, தடுமாற்றங்கள் என்ன, தோல்வியில முடிஞ்ச காதலுக்கு மறுபடியும் கிடைச்சது வெற்றியா, தோல்வியாங்கிறது தான் கதை. இது ஒரு கதையான்னு யாரும் கேட்டுடக் கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப முன்னெச்சரிக்கையா டைட்டிலே ஒரு வழக்கமான காதல் கதைன்னு டிஸ்க்ளைமர் போட்டுட்டாரு இயக்குனர் தனுஷ். அது போதாதுன்னு பவிஷ் பிரியா கிட்ட தன்னோட காதல் கதையை சொல்றப்ப கூட ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கவே செய்யறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் வர காட்சிகள் எல்லாமே காதல்ங்கிற பேர்ல விடல பசங்களும் பொண்ணுங்களை பண்ற பொறுப்பில்லாத அபத்தங்களா தான் நிறைஞ்சு கிடக்குது. ஹீரோ சொல்ற காதல் கதையில அவரோட காதல் மட்டும் இல்ல, அவர் ஃப்ரெண்டோட காதல், அந்த ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டையே ஒன் சைடா லவ் பண்ற இன்னொரு ஃப்ரெண்டோட காதல்னு ஏகப்பட்ட கிளை காதல்கள் இருக்கு. மொத்தத்துல யார வேணா லவ் பண்ணலாம்னு ஹீரோ சமைக்கிற டிஷ் மாதிரியே இஷ்டத்துக்கும் கலந்துடுச்சு. இது எந்த கேட்டகரியில சேர்க்கறதுனே புரியாத அளவுக்கு உப்பு சப்பில்லாத டிஷ் ஆக்கி வச்சிருக்காங்க. 2K கிட்ஸை ஜாலியா காட்டலாம், தப்பே இல்ல. ஆனா 1000ல 10 பேர் அப்படி இருக்கிறத 999 பேரும் இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லி கதை கட்டக்கூடாது இல்லையா? ப்ரொபோஸ் பண்ண பார்ட்டி, பிரேக்கப் பண்ண பார்ட்டி, பேச்சப் பண்ண பார்ட்டி, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறப்பவே வேற பொண்ணு கூட பார்ட்டின்னு டெய்லி குடிக்கிறதுக்கு ஒரு சாக்கு சொல்லிட்டு பசங்களும் பொண்ணுங்களும் சரக்கு அடிச்சு வாந்தி எடுக்கிறதே படமா எடுத்து வச்சிருக்காங்க. உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுனா சொல்லு, உனக்காக நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு படத்துல ஒரு பொண்ணு சொல்லுது. இதை விட காதலை அசிங்கப்படுத்த முடியுமான்னு தெரியல. தமிழ் சினிமால காதலை எதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்லி சாகடிச்ச காலம் ஒன்று இருந்துச்சு. அதுவும் ஒரு தப்பான செயற்கையான போலியான போர்ட்ரேயல் தான். ஆனா அதையெல்லாம் மாத்தி காட்டுறோம்னு சொல்லிக்கிட்டு இந்த படத்துல காதலை சாகடிச்சது மட்டும் இல்லாம அதை கருவாட்டு குழம்பாவே ஆகிட்டாங்க. ஹீரோயின் அனிகா ஊர்லயே மிகப்பெரிய கோடீஸ்வரர் சரத்குமாரோட பொண்ணு. எந்நேரமும் எதையாவது தின்னுகிட்டு பெரிய சாப்பாட்டு ராமியா இருக்காங்க. பார்ட்டில நல்லா சரக்கு அடிச்சுட்டு செஃப் பவிஷ் கிட்ட கருவாட்டு குழம்பு கேட்கறாங்க. இவர் அதை செஞ்சு கொடுத்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிடுறாரு. ஆனா ஒரு கருவாட்டு குழம்புக்கு அவ்வளவு பெரிய மல்டி மில்லியனர் சரத்குமார் இம்ப்ரெஸ் ஆவாரா? அதனால இவங்களோட காதலுக்கு அவர் தான் வில்லன். ஆனா அவரோட எதிர்ப்புக்கு பின்னால டைரக்டர் தனுஷ் வேற ஒரு சென்டிமெண்ட் எமோஷன் வச்சிருக்காரு. கதையே வழக்கமான கதை தான் சொல்லிட்ட பிறகு அது மட்டும் புதுசா இருக்குமா? அது தமிழ் சினிமாவோட ஆதி காலத்து அரத பழசு டெம்ப்ளேட் டெக்னிக்கா இருக்கு. இருந்தாலும் படத்துல கொஞ்சமா வந்தாலும் உருப்படியா இருக்கிறது சரத்குமாரோட போர்ஷன் தான். அப்படி ஒரு அழுத்தமான முதிர்ச்சியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. இவர மாதிரியே ஹீரோட அப்பா அம்மாவா வர ஆடுகளம் நரேனும் சரண்யா பொன்வனனும் தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதல். ஆனா இவங்க திறமைக்கெல்லாம் பெருசா வாய்ப்பே கொடுக்காம நடிப்பே வராத ஹீரோவையும் ஹீரோயினையும் வச்சுக்கிட்டு ஒரு ரொமான்டிக் காமெடி படத்தை எடுத்து நம்ம ரொம்ப வெந்த நொந்த நூடுல்ஸ் ஆக்கி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ பவிஷ் நாராயண் தனுஷோட சகோதரி மகன் தான். தனுஷ் சொல்லி கொடுத்ததை அப்படியே மனப்பாடம் பண்ணி அதே மாடுலேஷன்ல அதே டைமிங்ல அதே பாடி லாங்குவேஜ்ல பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அது முடியாம பயங்கரமா சொதப்புறாரு. ஒரு அறிமுக நடிகர்கிட்ட நடிப்பு ரொம்ப சிறப்பா எதிர்பார்க்க முடியாதுதான். ஆனா இந்த கேரக்டருக்கு அது ரொம்ப தேவையா இருக்கிறது தான் பிரச்சனையே. பெர்ஃபார்மன்ஸ் வீக்கா இருக்கிறதுனாலயே இவரோட சந்தோஷம், சோகம், புலம்பல் எல்லாமே ரொம்ப பிளாட்டா பொய்யா செயற்கையா நம்ம மனசோட ஒட்டாமலே போயிடுது. ஹீரோயின் அனிகாவை குழந்தை நட்சத்திரமா பார்த்த பொண்ணுங்கிறதாலயோ என்னவோ தெரியல. படத்துல அவங்க ஒரு ரொமான்டிக் ஹீரோயினா பார்க்கவே முடியல. அவங்களோட கல்யாண சீன்ஸ்லாம் பார்க்கறப்போ இந்த குழந்தைக்கா கல்யாணம்னு பரிதாபம் தான் வருது. அவங்களும் ரொமான்டிக் சீன்ஸ்ல உற்சாகமா இருக்கிற மாதிரி எப்படியோ முயற்சி பண்ணி நடிக்க பார்க்கறாங்க. ஆனா அது சுத்தமா வரவே இல்லை. குறிப்பா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி கலங்குற காட்சியெல்லாம் சத்தியமா ஒரு ஃபீலும் வரல. அதுக்கு பதிலா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னு தான் சொல்ல தோணுது. தனுஷ் ஒரு மிக சிறந்த நடிகர். ஆனா இந்த லீட் கேரக்டர்ஸ் 2 பேர்கிட்ட இருந்துமே சரியான நடிப்பை வாங்க முடியாதது தான் இந்த படத்தோட பெரிய பிரச்சனைன்னே சொல்லலாம். அவங்களோட காதல் பிரிவும் சரி, அவங்க சேர்வாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற உணர்வும் சரி, அது உண்டாக்க வேண்டிய எந்த தாக்கமும் இல்லாம ரொம்ப விளையாட்டுத்தனமா மேம்போக்கா ரொம்ப சில்லியா கடந்து போகுது. மத்தபடி படு செயற்கையான இந்த படத்துல அங்கங்க ஓரளவுக்கு நம்மள ரசிக்க வைக்கிறது ஹீரோவோட நண்பனா வர மேத்யூ தாமஸ் பண்ற காமெடிகள் தான். ஒன் சைடு லெவல்ல அவர் பண்ற புலம்பல் தியேட்டர்ல ஆல் சைட்லயும் சிரிப்பு கிளப்புது. அதே மாதிரி ஹீரோயின் கல்யாணத்துக்கு வெட்டிங் பிளானரா வர ரம்யா ரங்கநாதன் ஒரு பிராக்டிகலான பொண்ணா ரொம்ப மெச்சூர்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஆச்சரியப்படுத்துறாங்க. அந்த டெக்னிக்கல் சைட் லியோ பிரிட்டோவோட சினிமாட்டோகிராஃபி இந்த பார்ட்டி கல்ச்சர் படத்துக்கு ஏத்த டோன்ஸ்ல கலர்ஃபுல்லா ரொம்ப ரிச்சா இருக்கு. குறிப்பா இரண்டாவது பாதியில வர கல்யாண செட்டப் காட்சிகளை ரொம்ப சிறப்பா படமாக்கி இருக்காரு. படத்துக்கு இசை ஜிவி பிரகாஷ், பாடல்கள் நல்லாவே இருக்கு. குறிப்பா ஏடி பாட்டோட மெலடி செமையா இருக்கு. முக்கியமா அதுல வர அனிமேஷன் சிஜி கற்பனைகள் அந்த பாட்டை ஒரு விஷுவல் ட்ரீட்டா ஆக்கிடுது. அப்புறம் கோல்டன் ஸ்பேரோ ஏற்கனவே இணையத்தை தெறிக்க விட்ட வைரல் ஹிட். ஒய்தீஸ் கொலவரி பாட்டு மாதிரி 90% இங்கிலீஷ் ரைமிங்ல எழுதப்பட்ட தமிழ் இங்கிலீஷ்
இங்கிலீஷ் பாட்டு. அந்த பாட்டுக்கு மட்டும் கேமியோவா படத்துல பிரியங்கா மோகன் ஆடி இருக்காங்க. ஆனா பாட்டுல இருக்கிற சுவாரஸ்யம் கோரியோகிராஃபில சுத்தமா கொஞ்சம் கூட இல்ல. 2 ஸ்டெப் நடக்கிறதையும் லேசா கொஞ்சம் குனியறதையும் திரும்புறதையுமே டான்ஸ் சொல்லி ஏமாத்துறாங்க. ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன பாட்டுக்கு இவ்வளவு வறட்சியான கோரியோ ஒரு பெரிய திருஷ்டி தான். மத்தபடி பின்னணி இசையை பொறுத்த வரைக்கும் சிறப்பாவே பண்ணியிருக்காரு ஜிவிபி. இருந்தாலும் அதுல 3 அப்புறம் விஐபி படத்தோட வாசனை தான் அதிகமா அடிக்குது. ஜிவி பிரகாஷ் ஒரு மிக சிறந்த ஒரிஜினல் கிரியேட்டர் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இருந்தாலும் தனுஷே தனக்கு இந்த ஸ்டைல்ல இந்த ஃபீல்ல வேணும்னு கேட்டு கூட வாங்கியிருக்கலாம். அதனால கூட இப்படி இருக்கலாம். படத்தோட எடிட்டர் பிரசன்னா படமே 2 மணி நேரம் 10 நிமிஷம் தானாலும் அதுவே ஒரு பெரிய தொய்வோட இழுவையா தான் இருக்கு. நியாயமா கராரா கட் பண்ணா படம் ஒரு எக்ஸ்டெண்டட் ஷார்ட் ஃபில்மா 1 மணி நேரம் கூட தாண்டாது. ஏன்னா படத்துல பாதி நேரம் பசங்களும் பொண்ணுங்களும் குடிக்கிறது, ஆடுறது, வாந்தி எடுக்கிறது தவிர உருப்படியா ஒண்ணுமே இல்ல. அதனால குடியை கெடுக்கும்னு டிஸ்க்ளைமர் போட்டுட்டு படம் முழுக்க குடிக்கிறதே காட்டுற படம் மாதிரி ஒரு வழக்கமான கதைன்னு சொல்லிட்டு வழக்கத்துக்கு மாறான பழக்க வழக்கங்களை நார்மலைஸ் பண்ண முயற்சி பண்ற ஒரு படம் தான் இது. இதெல்லாம் இப்போ சகஜம் தானே எடுத்துக்கிறவங்களுக்கு இது ஓரளவுக்கு பிடிக்கலாம். மற்றபடி 2K கிட்ஸை இன்னும் மோசமான பாதைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ரொம்ப ஆபத்தான படம்னு தான் இதை சொல்ல முடியும். முக்கியமா காதலை கொச்சப்படுத்துற இவ்வளோ சில்லியான ஒரு கிளைமேக்ஸை தமிழ் சினிமா இது வரைக்கும் பார்த்துருக்கவே முடியாது. இந்த லட்சணத்தில் செகண்ட் பார்ட்டுக்கு வேற லீடை கொடுத்து பயமுறுத்துறாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த விமர்சனத்தை பார்க்குறவங்க நான் சொன்ன கருத்தில் ஏதாவது தப்பு இருந்தால் உங்கள் கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன்ல ஆளுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.